குருகடாட்சம் குருவர்கள் உண்டாகட்டும். உங்களில் பல பேருக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணமானவங்களுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே லைஃப் நல்லா இருந்தது குருஜி, திருமணத்துக்கு அப்புறம் என்னுடைய கணவனுக்கும் எனக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதே ஏற்பட மாட்டேங்குது. தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து சண்டை ஆரம்பிக்குது. நான் அமைதியாக இருந்தாலும் என்னுடைய கணவர் அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாரு. ஏதாச்சும் ஒன்று என்னை சீண்டிக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம அப்படியே கணவன்லேருந்து மனைவியை பார்த்தீங்கன்னா என்னோட மனைவியும் அப்படி தான் இருக்காங்க. எனக்கு ஒரு வாழ்க்கையில் நிம்மதின்றதே இருக்க மாட்டேங்குது. நம்ம எவ்வளோதான் விட்டு கொடுத்து போனாலுமே ஒரு சண்டைகள் அப்படின்றது உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கு எங்களுக்குள்ளார. சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள்ல நிறைய பேர் சிக்கிருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்கு. அதாவது பிளஸ் மைனஸ் அப்படின்ற இந்த ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ், இந்த 2 அலைகள் இருக்கு. இங்க ஒன்னு பாசிட்டிவ் ஆனா ஒன்னு நெகட்டிவ் ஆகும், ஒன்னு நெகட்டிவ் ஆனா இன்னொன்னு பாசிட்டிவ் ஆகும். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த இன்ஃபினிட்டி கேப்ல நடக்கக்கூடியதுதான் என்னன்னா ஒவ்வொருவருடைய கர்மவினை என்று சொல்லப்படுகின்ற ஊழ்வினை. இந்த ஊழ்வினையில சிக்கிக்கிட்டு தான் பல பேருடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையாக ஒவ்வொரு நாளுமே நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய டெப்த் நம்ம பேசணும்னா பெருசா போய்கிட்டே இருக்கும். ஆனா அவ்வளவு நேரம் பேசுறதுக்கு இங்க டைம் இல்ல. இருந்தாலும் நான் இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறேன். இதுல இருந்து எப்படி விடுபட்டு வெளியே வர்றது அப்படின்னு. முதல்ல உங்க 2 பேருக்குள்ள நீங்க எவ்வளவுதான் விட்டு கொடுத்துட்டாலும் கூட அந்த சண்டைங்கிறது தீராது. சரி, கணவர் தானே பேசிட்டு போறாரு, நம்மள சரி விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு நீங்க போனா அந்த சண்டை மறுபடியும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் நீங்க இறங்கி போனா மறுபடியும் அந்த சண்டைன்றது வெவ்வேறு விதங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முழுக்க என்ன காரணம்னா இந்த 2 பேருடைய கர்மவினை பதிவுகள் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி மாறிக்கும். இந்த கர்மவினை மாறிக்கும் பொழுது முழுக்க உங்களுடைய வினையை அவங்க அனுபவிக்கும் போது, அவங்களுடைய வினைகளை நீங்க முழுமையா அனுபவிக்கும் போது தான் இங்க பிரச்சனைகளே ஆரம்பிக்குது. ஏன்னா தாம்பத்தியம் என்பது ஒரு கணவன் மனைவிக்குள்ளார இருக்கின்ற உறவை தாண்டி பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் அப்பாற்பட்ட பற்பல விஷயங்களை கொண்டு இணைத்து ஒவ்வொருவருடைய வினையை அனுபவிக்கக்கூடிய மிக அதீத முக்கியமான விஷயம் எதென்றால் இருவருக்குள் இருக்கின்ற தாம்பத்தியம். இதுக்குதான் அவ்வளவு சடங்குகள், அவ்வளவு சம்பிரதாயங்கள் எல்லாம் செஞ்சு ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏன் எதுக்காக நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி கர்ம வினையை தடுக்கக்கூடிய, கர்ம வினையை தடுத்து இருவரும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கும் அடுத்தடுத்த ஒரு உயர்ந்த நிலைகளுக்கும் 2 பேரும் நகர்த்திட்டு போகணும் அப்படின்றனால. ஆனா இங்க நிறைய பேருக்கு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி எல்லாம் ஊழ்வினைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் செயல்படும் போது இது பல பேருடைய வாழ்க்கையில டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் இருக்கு. நீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க இதெல்லாம் எப்படி ஏற்படுதுன்னா முழுக்க உங்களுக்குள்ளார நடக்கின்ற அந்த எண்ண அலைகள் மூலமா தான் இது கம்ப்ளீட்டா ஆக்டிவேட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு. இந்த எண்ண அலைகள் ரொம்ப ஒரு மோசமான ஒண்ணு. ஏன்னா ஒருத்தங்களை பாசிட்டிவ் பண்றதும் அதுதான், நெகட்டிவா கொண்டு போறதும் ஒவ்வொருவருடைய எண்ண அலைகள் தான் முக்கியமா அது பங்கு வகிக்குது. ஏன்னா ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் பல பிற்பகலாக, பல லட்சம் கோடி பிற்பகலாக எடுத்து வந்த கர்மாவை டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஒவ்வொருவருடைய வினைகளும் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கும் போது முழுமையா 2 பேரும் அதுல மாட்டிக்கிறீங்க. இதுதான் ப்ராப்ளம். இதுல போதாத குறைக்க வேற மாமியார் ஒரு பக்கம், இல்ல மருமக ஒரு பக்கம், இல்ல மாமனார் ஒரு பக்கம், இல்ல இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு கர்மா டிசைன், இறைவனால் உருவாக்கப்பட்ட, பிரபஞ்சத்தாலும் உருவாக்கப்பட்ட ஒரு பயங்கரமான ரகசியம் நிறைந்த ஒரு டிசைன் லைஃப். அந்த வாழ்க்கைக்குள்ளார ஒவ்வொருவருமே ஊடுருவி இணைந்து பல வேலைகளை செய்யும் பொழுது ஒவ்வொருடைய கர்மாவும் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கும். ஏன் இந்த டிசைன் சொல்றேன்னா உங்களுடைய கணவர் எங்கிருந்து வந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மாமனார் மாமியார் மூலமாக வந்திருப்பாங்க. அப்படியே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தாய் தந்தையர் மூலமாக நீங்க வந்திருப்பீங்க. இப்ப இருவரும் இணை சேரும் பொழுது என்னன்னா உங்க மாமியார் மாமனாரோட கர்மா ஹஸ்பண்ட் வழியா உங்களுக்கு வரும். உங்களுடைய தாய் தந்தையர் வழி மூலமா உங்களுடைய கர்மா உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு போகும். இப்படி மாறி ஒவ்வொருடைய கர்மாவுமே இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கும் பொழுது முழுமையாக கர்மவினையில ஊடுருவி ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் இங்க மாயை ஏற்படுத்துகின்ற பல விளையாட்டுகளில் சிக்கி சின்ன பின்னம் ஆகி போறதுக்கான முக்கிய காரணம் இதுதான். அப்ப இதுல இருந்தாலும் எப்படி விடுபடுறது குருஜின்னா ஒண்ணும் இல்ல, எளிமையான விஷயம் தான். இதுக்கு பற்பல பரிகாரங்கள் இருந்தாலும் முதன்மையான பரிகாரம் சித்தர்கள் வகுத்து வைத்த யோகம், அதாவது பிரம்மயோகம் போன்ற உயர் ரக பயிற்சிகளை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளும் போது முழுமையாக உங்களுக்குள்ளார இருக்கின்ற நெகட்டிவ் எண்ணலைகளையும் எதிர்மறையான எண்ணலைகளையும் உடலுக்குள் முழுவதும் நிறைந்திருக்கின்ற கர்மாவை பயிற்சிகள் மூலமாக குறைக்கும் பொழுது முழுமையாக நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து எளிமையாக விடுபட்டு வரலாம். ஏன்னா பிரம்மயோகம் சாதாரண பயிற்சி கிடையாது. குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தியோகிகள் 1 வருஷம் 2 வருஷம் வாழ்ந்தவர்ல கிட்டத்தட்ட 723 வருஷம் வாழ்ந்த மகான் அவர்களுடைய பயிற்சி தான் பிரம்மயோகம். இப்படி ஒவ்வொருவருமே பிரம்மயோகம் பயிற்சியை எடுத்து ஆழ்ந்து அதில் நீங்கள் பயிற்சிகளை எடுக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டா உங்களுடைய நெகட்டிவ் எல்லாமே போய் உங்களுடைய வினைகள் எல்லாமே தீர்ந்து முழுவதுமாக சிவபெருமானிடம் உங்களுடைய ஆன்மா முழுக்க சரணாகதி அடையும் போது எளிமையாக நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கர்மாவாக இருந்தாலும் சரி, உங்கள் சூழலில் நடக்கின்ற எந்த எதிர்வினைகளாக இருந்தாலும் சரி, சித்தர்களுடைய அருளும் குருமார்களுடைய அருளும் உங்களுக்கு துணை நின்று எளிமையாக நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களிலிருந்து விடுபட்டு வரலாம். ஏன்னா நானும் பல வீடியோக்குள்ள உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க முழுக்க கர்மாவில் சிக்கிருக்கீங்க, இந்த கர்மா ரொம்ப பொல்லாதது. ஏன்னா சந்தித கர்மா, பிராராப்தி கர்மா, ஆகாமி கர்மா, இப்படி 4 வகையான கர்மா அப்படின்றது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல மனசு இந்த மாதிரி விஷயங்களை சிக்கி முழுமையா உங்களை ஆட்கொண்டு உங்களை இழுத்து நீங்க அமைதியாவே போனா அதை இழுத்து கொண்டு வந்து அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சு சண்டையிலையும் சச்சரவுலையும் கொண்டு போய் ஈடுபடுத்தி விட்டுரும். இதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு பூகம்பம் தான் வெடிக்கும். இதனால
இதனால குடும்பத்துல ஒரு நிம்மதி என்றதை ஒவ்வொருவருமே வந்து இழந்து உங்களுடைய ஆன்மாவை அதீதமான ஒரு மன உளைச்சலுக்கும் அதீதமான ஒரு வேதனைக்குள்ளேயும் நீங்களே தள்ளி அதுக்கு அவ்வளவு ஒரு சித்திரவதை நீங்க படுத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா ஆன்மா அவ்வளவு சாதாரணது கிடையாது. பொக்கிஷத்திலையும் பொக்கிஷம், அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் தான் ஆன்மா. மனசு வேற, ஆன்மா வேற. ஆனா ஆன்மாவை எப்போ நீங்க ஒரு உயர்வு நிலைக்கு கொண்டு வரீங்களோ அப்போ உங்களுக்குள்ளார இருக்கின்ற சக்திகளாக இருக்கட்டும், உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களாக இருக்கட்டும், எல்லாமே பிரபஞ்சத்திற்கு கூட தொடர்பு ஏற்படும் போது முழுமையா நீங்க எந்த ஸ்ட்ரகிளா இருந்தாலுமே அதுல இருந்து வெளியே வந்துடலாம். இதுதான் ஒவ்வொரு சித்தர்களும் குருமார்களும் இன்னைக்கு உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பயிற்சிகள்ல எளிமையாக உங்களுடைய உடலும் மனமும் எல்லாமே ஆரோக்கியமாக ஆரம்பிக்கும். இப்படி உடலும் மனமும் ஆரோக்கியமாகவே இல்லாம நீங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க இங்க வாழ முடியும் சொல்லுங்க பாப்போம். இதுல வேற போதாத குறைக்கு மந்திரம் மாந்திரிகம் வேற ஒரு பக்கம் பண்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் எல்லாமே ஃபேஸ் பண்ணி இங்க வாழ்றதுன்றது எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள உங்களை தள்ளிவிடுதுன்றதை பாருங்க. ஏன்னா யோகம் ஒவ்வொருவரும் கையில் இருக்கும்பொழுது முழுமையாக சிவபெருமானினுடைய சக்தியை நீங்க பெறும்பொழுதும் சித்தர்களுடைய அருளை பெறும்பொழுதும் எளிமையாக உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய சூழல்களை குருமார்களும் மற்றும் இறைவனும் முழுமையாக பிரபஞ்சத்தினுடைய ஒத்துழைப்புடன் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து நீங்க விடுபட்டு வெளியே வர முடியும். சோ இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். குரு கடாட்சம்.